நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, அழகப்பா யூனிவர்சிட்டியோட டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எக்ஸாம்ஸுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூகுளில் போய்ட்டு அழகப்பா யூனிவர்சிட்டி டிடிஇன்னு டைப் பண்ணிங்களா, இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் மேலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிடிஇ அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடி இந்தியான்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மேலேயே வந்து எக்ஸாமினேஷன் ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க. அந்த டேப் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து எக்ஸாம் ரிஜிஸ்டர் ஆன்லைன்னு ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த பேஜ் எப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன் யூஜிபிஜின்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லாகின் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணதான் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எக்ஸாமோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க லாகின் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணால் தான் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் கோர்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். இதில் மேலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பே எக்ஸாமினேஷன் ஃபீன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுத வேண்டிய பேப்பரோட சப்ஜெக்ட் கோட்ஸ், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் நேம்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாம் ஃபீஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு பேன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாம் சென்டரை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த எக்ஸாம் சென்டர் விருப்பமான எக்ஸாம் சென்டராக இருக்கோ அந்த எக்ஸாம் சென்டரை வந்து ஸ்க்ரோல் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸான இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்கும், அதையும் வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸை கேட்கும், அது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ரொசீட் டு பேன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் கேட்வே பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாம் ஃபீஸை பே பண்ணுறதுக்கு டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணலாம். அதுக்கப்புறம் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மோடு விருப்பமோ அந்த மோடு யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்கள் ஏடிஎம் கார்டோட நம்பர், சிவிவி நம்பர், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வேல்யூ வரும். எல்லாமே நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாமினேஷன் பே பண்ணதுக்கான ரிசிப்ட் ஒன்று டிஸ்பிளே ஆகும். இதையும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கான ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.